அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடேறிய வண்ணமே இருக்கிறது. நேற்று முன்தினம் அதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. நம்ம அனைவருமே பார்த்திருப்போம். அதற்கு பிறகு அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டிருந்தது. அது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். திரு டிடிவி தினகரன் இது குறித்து 2 முறை செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக விலகியது அப்படின்றதுக்கு காரணமாக நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் தான் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேற காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. இதனையும் தாண்டி அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசினது எல்லாமே முக்கியமான பேசுபொருள், முக்கியமா நம்ம உன்னிப்பா பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அண்ணாமலை இருந்த வரைக்கும் அதை சரியா ஹேண்டில் பண்ணாரு கூட்டணியை. ஆனால் நயினார் நாகேந்திரன் அப்படி செய்யவில்லை அப்படின்னு சொல்றாரு. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டணி இந்த முறை வரக்கூடிய தேர்தல் அமையும் அப்படின்றாரு. விஜய் ஆப்ஷனையும் அவர் ஓபனா வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது அவருடைய பிரஸ் மீட் பொறுத்த வரைக்கும். இதையெல்லாம் அடிப்படையா வச்சுதான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு முதலமைச்சர் முகம் பழனிசாமி என்று அமித்ஷா சொல்லவில்லை, பழனிசாமியை ஒருபோதும் ஏற்கவே முடியாது, கூட்டணியை அண்ணாமலை போல கையாளவில்லை, திட்டமிட்டு எங்களை வெளியேற்றிவிட்டார் நயினார், அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வீசும் தினகரன், அதிமுக பாஜக என்னதான் பின்னணியில் நடக்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பேச போறோம். 4 விருந்தினர்கள் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள், வழக்கறிஞர் திரு சி அக்னீஸ்வரன் அவர்கள் 3 பேரும் என்னோடு அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நேரலை வாயிலாக நம்மோடு இணைகிறார். விருந்தினர்கள் 4 பேருக்கும் வணக்கம். திரு சுவாமிநாதன், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு டிடிவி தினகரன் பேசும்போது அண்ணாமலை நடுநிலையான ஒரு ஆளாக செயல்பட்டு இருந்தாரு. ஆனா நயினார் நாகேந்திரன் அவ்வாறு இல்லை, நாங்க கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் தான் அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதுல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட், எங்களை அழித்து கொண்டு நயினார் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நாங்க முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க டீகோட் பண்ணுங்க. ஏன், எதனால இப்போ டிடிவி நயினார தாக்குகிறார்? நிச்சயமாக இந்த நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது பாஜகவினுடைய மாநில தலைவராக இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு பெரிய சவாலா எந்த இடத்துல வர்றாங்க அப்படிங்கிற புள்ளி முக்கியமானது. தென் மாவட்டங்கள்ல ரொம்ப குறிப்பா முக்குளத்தூர் சமூக மக்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. அது அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து அப்படியே கட்டமைப்பா செய்துட்டு வர்றாங்க. இந்த நேரத்துலதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன பண்றாருன்னா, நெல்லையில தன்னோட வீட்டுக்கே அழைத்து ஒரு 109 வகை உணவோட, சைவ உணவோட ஒரு விருந்து படைக்கிறார். அந்த கூட்டணி ரொம்ப ஜெல்லாகிறதுக்கான சில வேலைகள் பாக்குறாரு. அந்த வேலைகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இந்த புள்ளியை நீங்க இங்க இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா இதனுடைய முடிவு எங்க போய் நிக்கும்னா, முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட இவ்வளவு நெருக்கம் காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப அவர் நினைத்தால் ஒருவேளை அது முக்குளத்தூர் சமூக மக்கள் மத்தியில ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர் மனநிலையை நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் மாற்றிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய அச்சம் இயல்பிலேயே இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஒன்று. இன்னொன்னு மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க இவரை முதல்வராக்குறதுக்காக நாங்க ஒன்னும் வரல, அவரை முதல்வர்னு சொன்னாலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நயினார் நாகேந்திரன் அதைத்தான் செய்யறாருங்கிறது. இவருக்கு முன்னாடியே நெல்லையில நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல அண்ணாமலை இதைத்தானே பேசினார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குறதா நம்முடைய கடமை அப்படின்னே பேசியிருந்தார். அப்ப இந்த இடத்துல இவங்க நயினார் நாகேந்திரனை ரொம்ப குறிப்பா டார்கெட் பண்றதுக்கு காரணம், நீங்க ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் கூட இதை ஆழமா நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு செங்கோட்டையனுடைய குரல் ஏன் முக்கியத்துவம் வருது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதே சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டையன் பேசுறார். இவ்வளவு நாள் சவுத்துல பேசிட்டு இருந்தாங்க, முக்குளத்தூர் சமூகத்துக்கிட்ட தான் எதிர்ப்பு இருந்துச்சு. வெளியில எதிர்குரல்ல இருந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்ட எல்லாருமே முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சொந்த சமூகத்துக்குள்ள இருந்தே ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அதற்கு கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. அதே மாதிரிதான் முக்குளத்தூர் சமூகம் எதிராக இருக்கிற பொழுது, எதிராக இருப்பதாக அல்லது கட்டமைக்கப்படுகிற பொழுது, அந்த சமூகத்திலே இருந்து நயினார் நாகேந்திரன் அவரோடு மிக நெருக்கமாக இருப்பது அந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்தி ஓட்டு வாங்குறதையும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தல, எதிர்காலத்துல ஏற்படுத்தலாம். சோ அது இவர்களுக்கு என்ன ஒரு அச்சத்தை இயல்பிலேயே தருதுன்னா, டிடிவி தினகரன் தரப்புக்கா இருக்கலாம், ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கா இருக்கலாம், இவர் நமக்கு ஃபேவரா இன்னும் கொஞ்சம் இயங்கி இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு பாக்குறப்ப அதிமுக ஒரு 20% ஓட்ட காட்டியிருக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்ல. அவரே சொல்றாரு, டிடிவி தினகரன் அவர்களுடைய குரலே சொல்லலாம், நாங்க எங்களை ஒரு துக்கடா கட்சியாக பார்க்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட்டணி அடிப்படையில பார்த்தா மிக பலவீனமான ஒரு வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு 20% ஓட்ட வாங்கி காட்டியிருக்கு அதிமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல.
ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்களே பல தொகுதிகளை டெபாசிட் எழுந்திருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, ராமநாதபுரம் நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட மதுரையில எல்லாம் 3வது ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. பாஜக 2,000 வந்திருக்கு. சோ இதெல்லாம் டிடிவி தினகரன் அவர்களுடைய ஓட்டால அந்த சைடு பன்னீர்செல்வம் ஓட்டுகள் இருந்ததால முக்குளத்தோர் ஓட்ட பாஜக அறுவடை செய்ததுனால ஏற்பட்ட மாற்றங்கள் அது. ஆனா இன்னைக்கு இவங்க 2 பேரும் இவ்வளவு கைகோர்க்கிறது நம்மோட ஓட்டு வங்கிக்கே ஒரு கட்டத்துல அது ஆபத்தை விளைவிக்கலாமோ என்கிற ஒரு அச்சமும் இதுக்குள்ள இருக்கிறதா பாக்க. திரு ரவீந்திரன், இப்போ அவர் சொல்லக்கூடியது இது சமுதாய அடிப்படையில இதை பார்க்கணும். ஏன்னா டிடிவி தினகரனுக்கு அது ஒரு த்ரெட்டா, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டவருக்கு அது ஒரு த்ரெட்டா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நயினாரை அவர்கள் விரும்புவதில்லை. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு கருத்து அவர் சொன்னாரு. நிறைய ஹிடன் ஃபேக்ட்ஸ் இதுல இருக்குது. வாரணாசியில பாரத பிரதமர் நாமினேஷன் தாக்கல் பண்ண போது தேவநாதன் யாதவ், ஜி.கே. வாசன் போன்றவங்க எல்லாம் போனாங்க. ஆனா அண்ணாமலை கூட்டணியில தான் பவர்ஃபுல்லா இருந்தாரு. என்றாலும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அங்க போகல. 60 எம்பிக்கள் உள்ள புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா இங்க வெற்றி பெற்ற ஒரே எம்பி ரவீந்திரநாத் குமார். நினைச்சிருந்தா அவரை எம்ஓஎஸ்ஆ கொடுத்திருக்கலாம். அடுத்தபடியா மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்தின் போது பாரத பிரதமர் கலந்து கொண்ட இடம் அம்பாசமுத்திரம், ராமநாதபுரத்தில் அவர் கலந்துக்க இல்லை. எங்களை ஏன் அழைக்கலன்னு ஓபிஎஸ் அவர்கள் கடிதமே வெளிப்படையாக கொடுத்தாரு. பத்திரிகைகள் அந்த செய்திகள் வந்தது. இதை பார்த்து மேலே இருக்கவங்க அதை சரி பண்ண முடியல. ஓபிஎஸ்க்குள்ள அந்த நிலைமை தான் டிடிவிக்கு தான். இன்னைக்கு இதோட ஒப்பிட்டு நான் இன்னொன்னே நான் சொல்றேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள சசிகலா அம்மையாரோட அந்த சிபிஐ ஒரு வழக்கும் இன்னைக்கு சசிகலா அம்மையாருக்கு எதிராக பதிவாயிருக்குது. இந்த இடத்துக்குள்ள நான் இன்னொன்னு நான் தெளிவா 2021 நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். மதிப்புக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள், இல கணேசன் ஜி மறைந்த ஹெச் ராஜா, இவனுடைய உறவினர் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவங்கெல்லாம் சசிகலா தான் எம்ஜிஆருக்கு பிறகுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிற கருத்தை சொன்னேன். இன்னைக்கு வர அது அப்படிதான் ஸ்டாண்ட் ஆகுது. இன்னைக்கு வர அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம அந்த சிபிஐ இந்த இதை புரிஞ்சிக்கலாம். இப்பொழுது உள்ள இந்த சூழ்நிலையில நயினார் நாகேந்திரன் பண்ணிய தவறு என்னன்னா, டெல்லியில என்ன நடக்குது ஏது நடக்குங்கிறது டெல்லியில ஹோம் மினிஸ்டர் ஒன்று நினைக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஒன்று நினைக்கலாம். ஏன்னா இப்போ பொது வழியில அமித்ஷா சொல்லியும் கூட்டணி சேரலங்கிறதா 2021 குற்றச்சாட்டு. அப்போ எடப்பாடி சொன்னது மோடியே வேண்டான்னு சொன்ன பிறகு என்னங்க நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தான் அமித்ஷா கிட்ட எடப்பாடி கேட்டாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள இது நம்ம பார்க்கும்போது சம்பவங்களும் நாம சொன்னதும் சரியா பொருந்தி வருது. இதுல நயினார் பண்ண தவறு, என்கிட்ட கேட்டிருந்தா நான் வர வச்சிருப்பேன்னு சொன்னதுதான் நயினார் பண்ண தவறு. இங்க நடக்கிறதே வேற ஒரு புள்ளிக்குள்ள நடக்குது. அரசியல் ரீதியா ஒரு மர்மம் முடிச்சா அது நடக்குது. அதுல நயினார் என்கிட்ட கேட்டா பண்ணிருப்பேன்னு சொல்லும் போதுதான் அது அந்த இடம் பன்னீர்செல்வம் நாங்க அனுப்புன அது இதெல்லாம் இது வந்த போது அதே ஃபுட்டிங்ல தான் டிடிவி தினகரன் இருக்கிறாரு. அவருக்கும் அந்த கோபம் வருது. அவரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இட் இஸ் ரைட்டிங் ஆன் த வால். ஏற்கனவே அவரு அண்ணாமலையோட ஒரு சப்போர்ட்ல தான் அவரோட பிறந்த நாளுக்கு 4 மணிக்கு அண்ணாமலை ட்வீட் போட்டு வாழ்த்து தெரிவிச்சாரு. 5 மணிக்கு பேசினாரு. எடப்பாடிக்கு எதிராக அந்த அணிக்குள்ள அண்ணாமலை கொண்டு வந்தார். அது உண்மைதான். அண்ணாமலையோட ரோல் தான் டிடிவி தினகரனை என்டிஏக்குள்ள கொண்டு வந்தது. இப்போ அண்ணாமலையே இல்லைன்னு சொல்லும் போது காங்கிரஸ் கலாச்சாரப்படி தான் வாழப்பாடி இருந்தா இது ராமதாஸுக்கு முக்கியத்துவம் இருக்கும், இன்னொருத்தர் வந்தாருன்னா அந்த முக்கியத்துவம் இருக்காது. அப்போ நீங்க சொல்ல வருது இது லோக்கலைஸ்டா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்கணும். பிஜேபி ஹைகமாண்டுக்குள்ள தான் பார்த்தது. அது 2021 தமிழ் மண்ணில் நான் சொன்னது நடந்ததுங்கிறது வெளிப்படையான உண்மை. அதோட தொடர்ச்சியா தான் இது இன்னைக்கு போயிட்டு இருக்குங்கிறத நான் உணர்றேன். அதை ஓபிஎஸ் உணர்ந்துகிட்டாரு, டிடியும் அதை உணர்ந்துகிட்டாரு. சாப்ட் டார்கெட் இவரு நயினார் நாகேந்திரன் சாப்ட் டார்கெட் போட்டு அடிக்கிறாங்க. திரு சுவாமிநாதன், இப்போ சாஃப்ட் டார்கெட் நயினார், அதனாலதான் அவர் தாக்கப்படுகிறாரே தவிர உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்கெட்ச் பிஜேபி ஹைகமாண்ட் அவர்களுடைய திட்டம் தான் இது அப்படின்றாரு ரவீந்திரன். இல்ல அதான் இதுல இவர்களுக்கு இரட்டை லாபம் இருக்கு. ஓபிஎஸ் டிடிவி தரப்புக்கு நயினார் நாகேந்திரனை ஒரு அதிமுகவோட ரொம்ப இணக்கத்துல இருக்கிறத தவிர்க்க வேண்டியதும் ஒரு அவசியம்னு பாக்குறாங்க. ஒன்று. இன்னொன்று, பாஜகவுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதிகளுக்கு மேல இன்னைக்கு பரப்புரை போயிட்டார், மக்களை தேடிங்கிற பயணம் போயிருக்காரு. அப்ப அவர்களுக்கு அதிமுக ஸ்ட்ராங் ஆகுறதுல பாஜகவுக்கு என்ன லாபம்? அதிமுகவுக்குள்ள பிளவு இருக்கு, அதிமுகவுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு, அதிமுகவுக்குள்ள தொடர்ந்து குழப்பம் நீடிக்குதுன்னு ஒரு வலுவான தலைமை உருவாகிட்டா பாஜகவால சீட் பேர வலிமையை கூட்ட முடியாதுல்ல. அப்ப எல்லா கொக்கிகளுக்கும் அவர்கள் காரணமா இருக்காங்க. ஆனா இவர்கள் டார்கெட் பண்ணி நயினார் நாகேந்திரன் அவர்களை அடிக்கிறதுக்கு காரணம்
அவர் வந்து ரொம்ப தலைமை சொல்லியிருக்கலாம் கூட்டணியை ஜெல்லாக வைங்க. இவர் ரொம்ப எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கூடுதலா ஜெல்லாயிட்டாரு அப்படிங்கிற காரணமும் அந்த ஜெல் வந்து நம்மளோட இயல்பான ஓட்டு வங்கி, அந்த முக்குலத்தோர் ஓட்டு வங்கியை ஒரு வகையில கரைத்தரக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கையும் அவர்களுக்கு திரு சுவாமிநாதன், அப்படின்னா கடந்த ஏப்ரல்ல அப்பயே அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டு விட்டு நயினார் வந்ததுக்கு பிறகுதான் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். அதிமுகல இருந்து ஒருவர் முதலமைச்சர் முகம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பவே டிடிவி தினகரன் அவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்பவே அறிவிச்சிருக்கலாம், இல்ல அப்பவே அவரு கூட்டணியில இருந்து விலகிருக்கலாம். இப்போ இந்த தருணத்துல ஓபிஎஸ் விலகுறார், அப்புறம் செங்கோட்டையனுடைய அறிவிப்பு, அப்புறம் டிடிவி கூட்டணி விட்டு நகர்வு, இதையெல்லாம் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணுமா? இந்த டைம்ல அதை அனௌன்ஸ் பண்றதுக்கான அவசியம் என்ன? இப்ப அதை சொல்றதுக்கான அவசியம் என்ன? நிச்சயமா இப்ப சொல்றதுக்கான காரணம் செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, நீங்க டெல்லிக்கு எல்லாம் கூட போயிட்டு வந்தீங்களே அப்படின்னு. நான் மட்டுமாங்க போனேன், பல பேர் போனாங்க, என்ன கூப்பிட்டாங்க போனேன். என்னையெல்லாம் யாரும் டெல்லி கூப்பிடல, உங்களையும் கூப்பிடல, இங்க இருக்கிற நண்பர்கள் யாருமே டெல்லி கூப்பிட்டு மாட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களை ஏன் டெல்லி கூப்பிடணும்? அதுதான் நான் சொல்றேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்ல வெளியேறாரு, அவருக்கு பின்னாடி டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேறாரு, செங்கோட்டையன் ஒரு கலகக்குரல் எழுப்புறாரு. இது எல்லாமே பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக பலமாக இருந்து விட்டால் நம்மளால சீட் பேரம்லாம் செய்ய முடியாது. இதே அவர்களுக்குள் பிரிவு இருந்தால், பிளவு இருந்தால் அதை பயன்படுத்தி கடைசி நேரத்தில் அவர்கள் கூட ஒன்றுபடுத்துறாங்க. இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் பிஜேபி விட்டு வெளியே போயிட்டார். டிசம்பர் வரை எங்க இருக்கோம்னு இல்ல, முதல் நாள் வெளியேறிட்டோம், ரெண்டாவது நாள் டிசம்பர் வரை இல்லட்டார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வெளியில இல்ல. தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கேட்டு 2 பேரும் நாளைக்கே தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமே, 2 கட்சியும் சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக களமாடலாமே, ஏன் டிசம்பர் வரைக்கும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கலாமே. மத்திய அரசுக்கு எதிராக போராடுற 1000 விஷயங்கள் இருக்குல்ல. அப்ப இது எல்லாமே மேல இருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்களை தான் இவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பு. திரு அக்னீஸ்வரன், பாஜக இப்போ அதிமுக பலமாக இருப்பதை விரும்பவில்லை. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு சீட்டு பேரம் பேசுவதற்கு இந்த எலெக்ஷனுக்கு வந்து அவங்களுடைய நோக்கம் அதுவாக தான் இருக்கிறது தவிர மற்றபடி ஒரு கூட்டணியை கட்டணும், மெகா கூட்டணி, திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து ஆகட்டும், அதெல்லாம் வந்து செகண்டரி. இப்போ வந்து நெகோசியேஷனுக்காக அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணணும் அப்படின்றதா அவர்களுடைய எண்ணமா இருக்கிறது. பிஜேபி ஹைகமாண்டோடைய பிளான் அப்படிங்கிறார். அப்படி இருந்தா அவங்க கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்களே. அதான் நானும் கேட்கிறேன், எதிர்த்தே நின்றுக்கலாமே. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷம பிரச்சாரம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கூட்டணியால் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஆனால் அது உண்மை இல்லை. விஷம பிரச்சாரம் யாரால கட்டவிழ்த்து விடப்படுகிறது? எப்போ பார்த்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி ஜெல்லாகலன்றது யாரு சொன்னா? கூட்டணி தலைவர்களுக்குள் தங்களுடைய தன்முனைப்பின் காரணமாக அவங்களுக்குள்ள வந்து பழைய அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் அசை போட்டு அதை வந்து அந்த தக்க நேரத்தில் அது வந்து அவர்கள் பழிவாங்குவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஒரு ஆயுதமாக கூட்டணியை அவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய, இது வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே இதை வந்து அறிவிச்சு சொல்லியிருக்கலாமே. இப்பா எங்களுக்கு ஒத்து வராதுப்பா, 4 மாசம் சொல்லி பேசும்போது அவர் சொல்றாரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒண்ணு கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொன்னது, அதுல அவருக்கு உடன்பாடு தான், டிடிவிக்கு உடன்பாடு தான். அதிமுகவில இருந்து ஒருத்தர் முதலமைச்சரா வருவார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது இன்னுமே கிளாரிட்டி இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது, நான் தானே கூட்டணிக்கான தமிழக தலைவர், அவர் என்னதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அமித்ஷாவோ இல்ல திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லல. இப்ப அதை நோக்கி போகுதுன்றதுனால தானே டிடிவி கூட்டணி விட்டு வெளியில வர. அவருக்கு வந்து எங்களுக்கு துரோகத்தின் முகமாக இருக்கக்கூடிய அவரை எதிர்த்து தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம், அதனால அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது, அதுக்கு துணை நிற்கிறார் நயினார், அதனால நாங்க கூட்டணி விட்டு வெளியேறோம் அப்படின்றாரு. அதிமுகவில் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்றது அமமுகவின் தலைவர் எப்படி தீர்மானிக்க முடியும்? நீங்க தான் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே. அதிமுகவினுடைய வந்து யாரு முதலமைச்சர்? அவருக்கு உடன்பாடு இல்ல. அந்த கூட்டணியில அவர் இருந்தாரு, அந்த கூட்டணியில இபிஎஸ் தான் சிஎம் அப்படின்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அவரை முதலமைச்சர் முகம்னு அமித்ஷா சொல்லலன்றார். இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி முதல் முறையா வந்து இங்க பேசும்போது பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்களே, அன்னைக்கே எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. அதான் சார் அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் நான் வெயிட் பண்ணேன், அதிமுகவில இருந்து முதல்வர் முகம்னு சொன்னார் தவிர எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லல. வெயிட் பண்ணி பார்த்தோம், இப்ப இல்லன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால நாங்க. அரசியல் என்பது காலத்துக்கு ஏற்றது மாதிரி பாம்பு சட்டையை மாற்றிக் கொள்வதை போல இல்லை அரசியல். தொழில்துறை அமைச்சராக இருந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைக்கும் அவர் தொழில்துறை அமைச்சராகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இது வந்து பட்டிமன்றம் நடத்த முடியாது. திரு அண்ணாமலை அவர்கள் சிறந்த பாரதிய ஜனதா தலைவரா, திரு நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா தலைவரான்னு சொல்லி ஐயா சாலமன் பாப்பையாவை கூப்பிட்டு பட்டிமன்றம் நடத்தலை. இங்க நம்மளுடைய ஒற்றை இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அவ்வளவுதான். திமுகவை ஆட்சியில இருந்து அகற்றணும் அப்படின்னா
அதுக்கு ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்றது தான் வந்து திரு அமித்ஷா அவர்களுடைய எண்ணமா இருந்தது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்குது. மெகா கூட்டணி இப்ப எங்க எப்படி அமைப்போகுது? ஏன்னா இப்போ கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் விலகிட்டாரு, டிடிவி அமமுக விலகி விட்டது, செங்கோட்டையன் முக்கியமான அதிமுக தலைவர் அவரோட பிராக்ஷன் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் ராஜினாமா பண்றாங்க அப்படின்ற தகவல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பிராக்மெண்டா பிரிஞ்சுட்டே போறாங்களே கூட்டணியில இருந்து. அப்புறம் இது நெருக்கடியா உணரலையா திரு இபிஎஸ் அவர்கள்? அரசியல் தலைமைக்கு நெருக்கடி வரத்தான் செய்யும். நெருக்கடியே வராம நேரடியா வந்து இந்த பதவியை தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன? அப்ப எப்போ மெகா கூட்டணியை கட்டமைக்கிறது? எப்படி திமுக ஆட்சி பொறுப்பு? அதிமுகவினுடைய தலைமையினுடைய பொறுப்பு தானே. நீங்கள் ஏன் ரொம்ப வருத்தப்படுகிறேன்? நான் சொல்வது நீங்கள் என்றால் உங்களை அல்ல, கூட்டணி கட்சி தலைவர்களை. நீங்க நெல்லையில நாடாளுமன்ற வேட்பாளராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை ஆதரித்து பேசுகிற போதெல்லாம் இவர் தான் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாதா? அவரை பாரதிய ஜனதா தலைவராக போட்ட உடனே இல்லை இவர் எங்களுக்கு ஒத்து வர மாட்டார், எங்களுடைய நண்பர், எங்களுக்காக வாதாடக்கூடியவர்கள், அதிமுக கட்சி தேர்தலுக்கு 2024 தேர்தலுக்கு பிறகு இவரிடம் போய்விடும் என்று ஜோதிடம் பார்த்தார்களே, அவர் உங்களை மாற்றுகிற போது நீங்களும் வெளியேறி இருக்கலாமே. ஆகவே இவைகளெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க முடிவு எடுப்பாங்க. என்ன முடிவு எடுத்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்க முடியும். ஆகவே இதை வந்து திரும்ப திரும்ப பேசுவதனால எந்த விதமான ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் வராது அப்படின்றது என்னுடைய பார்வையை நான் பார்க்கிறேன். இல்ல திரு அக்னி, இப்போ டிடிவி வெளியில போயிட்டாரு. இப்போ டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, ஏன் திரு செங்கோட்டையனும் அவங்களோட சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் வேற மாதிரியான ஒரு கூட்டணி கூட அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்றாரு. இப்போ இதெல்லாம் ஒரு த்ரெட்டா இருக்காதா தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பிஜேபி அலையன்ஸ்க்கு? இதெல்லாம் ஒரு நெருக்கடியா இருக்காதா? நீங்க அவ்வளவு குறைச்சு எடை போடுறீங்களா? நெருக்கடி தர வேண்டும் என்பது தானே நம்மளுடைய அரசியல் பயணமாவே இருக்கிறது. நாம் இன்னொருவரை தோல்வியாக்க வேண்டும், அதற்காக நாம் அரசியல் விற்று அப்படியே ஒண்ணுமில்லாம போனாலும் பரவாயில்ல என்ற நிலைப்பாடு தானே தமிழ்நாட்டில் இன்னைக்கு சுத்தி சுத்தி வளம் வந்துட்டு இருக்கு. அது எப்படி ஏற்புக்கூடியதா மாறும்? ஆக்கப்பூர்வமான அரசியலா, நேர்மறை அரசியலா எப்படி மாறும்? தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் வந்து தனி மனித அரசியலை தான் பார்க்கிறோம். சேர்த்து கொள்ளுங்கள்ன்ற அளவுக்கு எல்லாம் தயாரா இருந்தாங்க. அவங்க வெயிட் பண்ணி பார்க்காம இல்லையே. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள இப்பவும் வந்து ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திட்டே தானே இருந்தாங்க. இங்க எதிர்பார்ப்பு என்பது வேற. ஆனால் இங்க வந்து இவரை நீங்க அறிவிக்கவே கூடாது அப்படின்றது அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை காட்டிலும் நாங்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் எங்க போய் சொல்றது? அதனுடைய விளைவு என்னவாகும் என்பது உங்களுக்கும் தெரியும். எதற்காக நீங்கள் நான் எப்ப கேட்கிறேன், எப்பயாவது வந்து இவங்க வந்து நான் உயிருள்ள வரை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கவே மாட்டேன் என்று சொன்னவர்களெல்லாம் கூட்டணி வைத்த போது யாராவது கேட்டாங்களா? எப்பா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களே வச்சுட்டீங்களேன்னு கேட்டாங்களா? அது அவ்வளவுதான், மறந்துடுவாங்க. ஆகவே அவர்களுக்கு தேவையான நேரத்தில் இவர்கள் வந்து தங்களுடைய அந்த சங்கை எடுத்து ஊதுவார்கள். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுக கூட்டணியும் பலப்படுத்துவதற்கு இவர்கள் காய் நகர்த்துகிறார்கள். துரைக்கருணா, திமுக பலப்படுத்துறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. இபிஎஸ் நெருக்கடிங்கிறது அது தாண்டி திமுக பலப்படுத்துறாங்க இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து கொண்டு அப்படின்றாரு. இல்ல, பொதுவெளிகளில் வேறு விதமான சந்தேகம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கும் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்களேயானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்பு போல வலிமை மிக்க ஒன்றிணைந்த கழகமாக இருக்க வேண்டும், அதற்கான முன்முயற்சியை எடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை பாரதிய ஜனதா கட்சி மத்திய பாஜகவினுடைய தலைமைக்கும் இங்கே தமிழகத்தில் அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்பட வேண்டும். 2024 பல பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பெரிய சரிவு, பின்னடைவு, தோல்விக்கு பிறகும் கூட இன்னும் கட்சியை பலப்படுத்த வேண்டும், ஒரு வலிமை மிக்க கட்சியாக உருவாக்கி நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த போக்கு பாஜகவுக்கு இல்லை, இவருக்கும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வலுவான கூட்டணியை இந்த 2026 கட்டமைப்புன்னு சொன்னார்ல, ஏற்கனவே திரு எடப்பாடி 2024 அதை சொன்னார். ஒரு மிக வலுவான கூட்டணியை உருவாக்கி தான் 2024 தேர்தலில் 25 இடம் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தான் களத்துக்கு வந்தார். கடைசி வரைக்கும் போராடி பேசி பார்த்தாரு. எஸ்டிபிஐயும் கடைசி நேரம் தேமுதிக மட்டும்தான் வந்தது.
இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தல், நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே முதலமைச்சர் பொறுப்புக்கு தான் வர வேண்டும் என்றால் கட்சியில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரணும்ல. வெறும் 3% 3% இடைவெளியில் தான் ஆட்சியை பறி கொடுத்துருக்கு. அப்போ வெளியில் ஒரு 7-8% வாக்குகள் இருக்குது. இது வரைக்கும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களை மட்டுமே பேசணும். இப்போ கொங்கு மண்டலத்திலேயே ஒரு கணிசமான வாக்குகளை திரு செங்கோட்டையன் பிரித்து கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு காலத்தில் ஈரோடு மாவட்டத்தினுடைய முகமாக இருந்தார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அறியப்படுகிற ஒரு தலைவராக திரு செங்கோட்டையன் இருக்கிறார். பலரும் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க வரிசையா. எவ்வளவு பெரிய முக்கியமான தலைவரா இருந்தாலும் நீங்க கட்சி தலைமைக்கு நீங்க கெடு விதிப்பீங்களா? அதாவது ரெக்வெஸ்ட் வைக்கலாம், கோரிக்கை அப்படி சொல்லலாம், வலியுறுத்தலாம். அது ஒரு செய்தி ஒரு செய்தியாளர் கேட்கிறார். ஏற்கனவே நீங்க ஒரு 6 பேர் சந்திச்சு வலியுறுத்துனீங்க, நடக்கல, இப்போவாது கெடு விதிப்பீங்களான்னு அவர் கேட்கிறார். 10 நாள் என்று சொல்லிவிட்டு 10 நாளில் ஆலோசிங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். நீங்க மறுபடியும் போட்டு பாருங்க. நீங்க, நான் பார்த்தேன், நான் வரபோதே பார்த்தேன் ஆலோசனை. நீங்க அந்த ஆலோசனை 10 நாள், ஒரு மாதம் கூட இல்ல, ஒரு மாதம் கூட செய்தியாளர் எப்படி கேள்வி எழுப்பினாலும் இல்ல கெடுவலாம் 10 நாள்ல நம்ம முடிவு பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தா தட் இஸ் டிஃபரண்ட். அதுதான் 10 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 நாட்களில் அவர் ஆலோசனை செய்யட்டும், யாரை சேர்க்க வேண்டும் என்று பொதுச்செயலாளரே முடிவெடுக்கட்டும், 1 மாத காலம் இது தொடர்பா பேசுவோம் அப்படின்னு தான் சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த பிடிவாதமான போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்து விடும். அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை, அதுதான் இப்ப பொதுவெளிகளில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கட்டமைப்பு கூட்டணியோடு இருக்கிறது. நான் புரிந்து கொள்கிறேன் திரு துரைக்கருணா. இப்போ கட்சியினுடைய தலைமைன்றது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டிய, திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு ஜெயலலிதா அவர்கள், அவங்களுக்கு அப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அப்படின்னா, இதே மாதிரி நீங்க ஜெயலலிதா அம்மையாரை நோக்கியோ திரு எம்ஜிஆர் அவர்கள் நோக்கி அந்த மாதிரி யாராவது கெடு விதிச்சா என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாள் கட்சியில இருந்து நீக்குவாங்க. இவர் பதவிதான் நீங்க வந்து அதுதான் அதிமுகவுடைய ஸ்டைலா அது இருக்கு. நம்ம அதை பத்தி போக வேண்டாம். அப்ப இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல திரு நயினார் கிட்ட கேட்கும் போது அவர் நான் இப்போ ரெடியா இருக்கேன், ஓபிஎஸ் அண்ணன் கிட்டே நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன், டிடிவி தினகரன் அவர்கள்கிட்டயும் நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஏன் அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கணும்? கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க மீண்டும் திரும்பி பாருங்க. 1975 அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராகவே அவரை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க தீர்மானம் கொண்டு வர முடிவெடுத்தாங்க சிதம்பரத்தில். அது முறியடிக்கப்பட்டது. 1976 கோவை பொதுக்குழுவில் அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக வர்றபோது கோவை செலியன், ஜி விஸ்வநாதன், உ பில்லப்பன், விருதுநகர் சீனிவாசன், திருமதி இந்திரகுமாரி உட்பட முன்னணியினர் அதே பொதுக்குழுவில் மரியாதைக்குரிய புரட்சி எம்ஜிஆருக்கு எதிராக பேசினாங்க, வழக்கு போட்டார்கள். இது வரலாறு. 84 எஸ் சி சோமசுந்தரம் புரட்சி திரு எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்துட்டு அவருக்கு எதிராக போனார், வந்தார். எல்லோரையும் அரவணைத்தவர் தான் புரட்சி தலைவர். அப்படியே வாங்க, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுக, விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், இவர்கள் எல்லாம் எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள், அரவணைத்தார்கள். அதுதான் சொல்றேன், தலைமைக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்கல. அதிமுக வரலாற்றில் நடைபெற்று இருக்கிறது. இன்றைக்கும் உரிமைக்காக, தொண்டனுடைய உரிமைக்காக இந்த கட்சி பாழாகி விடக்கூடாது. 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும். அந்த அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி பட்டொலி வீசி பறக்கும்னு புரட்சி எம்ஜிஆர் சொன்னார்ல. இன்னைக்கு 52 வருஷத்துல தோல்வி இருக்கோம். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா 100 ஆண்டுகளை கடந்து கூட ஆட்சி அதிகாரத்தில் இருக்குன்னு பேசினார்ல. இன்னைக்கு 52 ஆண்டுல எங்க கொண்டு போயிருக்கீங்க? இந்த நிலைப்பாடு மாற வேண்டும். ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம்ங்கிறத பேசுறாங்க. குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை பார்ப்பது எனக்கு பாக்கியம் என்று சொன்னார். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இது ஒழுங்காக கூட்டணியை இது பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவரை ஒழுங்காக செயல்படலை அப்படின்னு சொன்னால் அரசியலில் நேற்றுக்கு இருந்தவர்கள் இன்றைக்கும் அதே பதவியில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. திரு சிபிஆர் அவர்கள் இந்த அரசு வந்ததுக்கு பிறகு மத்திய அமைச்சராக இல்லை, அதே மாதிரி தான் அரசியல் வைக்கிறாங்கல்ல. ஆனால் அதைத்தான் கேட்குறேன், நீங்கள் திரு நயினார் நாகேந்திரன் பிரதமரை பார்க்க இது பண்ண முடியல அப்படின்றீங்க. ஏன் திரு அண்ணாமலை அவர்கள் உங்களை வாங்கி கொடுத்திருக்கலாமே? பாஜக மாநில தலைவர் யாரு அப்போ? ஆனா நீங்க அவர் தான் சரியில்லைன்றீங்கல்ல, நீங்க சரியில்லைன்றீங்கல்ல. அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் நம்ம தொடர்ந்து அப்படின்னு சொல்றீங்கல்ல. இல்ல நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு அது ஒண்ணு.
இல்ல திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த விஷயத்துல கிளாரிட்டி என்னன்னா, நயினாருக்கு அவர் ட்ரை பண்ணிருக்காரு, மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிருக்காரு. இல்ல அதெல்லாம் நான் இப்ப பண்ணி பார்க்க கேட்பது முடியலன்றது வேற. அதையெல்லாம் ஏன்ட்ட கேட்டிருந்தா நான் பார்க்க வச்சிருப்பேன்னு சொல்றது வேற. ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் அந்த வேலையை செய்யாதவரை நாங்கள் புகழ் பாடுகிறோம் அப்படின்னு சொன்னா அதன் நிலைப்பாடு என்னன்னு சொல்ல வரேன். இன்னொன்னு, நண்பர் பத்திரிகையாளர் சாமிநாதன் அவர் சொல்லும்போது சொன்னாரு, அதாவது இவங்க வந்து எல்லாத்துக்கும் எதிரானவர் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இவர்கள் கட்டமைக்கிறார்களா, கட்டமைக்க முயற்சி செய்கிறார்களா, அப்படி இருக்கிறதா அப்படின்னு சொன்னாரு. இதுல என்னன்றத மக்களும் புரிஞ்சுக்கிருவாங்க. நம்ம வந்து கட்டமைக்க முயற்சி செய்கிறார்களா இல்லை உண்மையிலேயே அப்படித்தான் இருக்குதா அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க. அது மாதிரி மரியாதைக்குரிய துரைக்கருணா சார் சொன்னார், இது மாதிரி அன்னைக்கெல்லாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. திரு கோவி செழியன் அவர்கள் வந்து வழக்கு போட்டாரா என்ன? வழக்கு போட்டார். கோர்ட்ல போய் நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு வழக்கு போட்டார். அனைத்து இந்திய அதிமுகவை ஏற்க மாட்டோம்னு வழக்கு போட்டார். அதே மாதிரி வந்து அலுவலகத்தை உடைச்சு இது பண்ணாங்களா? ஆமா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க பொதுச் செயலாளராக ஜானி என்று பிரிந்த போது அவங்க வாசல்ல உட்கார்ந்து கூட்ட உடைச்சாங்க. பேசினா அது கிடையாது. நான் இருந்தேன் தம்பி. இப்ப சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுல அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறது. மக்கள் நல்லா தான் அதை ஏற்றிருக்கிறாங்க. இந்த சுற்றுப்பிரயாணம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படி தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியலையோ, எடப்பாடி பழனிசாமி அவர் சுற்றுப்பிரயாணத்தை ஏற்றுக்கிற முடியலையோ, அதுபோல இந்த கூட்டணி கட்சியில் இருப்பவர்களும் ரொம்ப ஷார்ட்டா பாரதிய ஜனதா கட்சி அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி இது ஜெல்லாகலைங்கிறது எங்கிருந்து தொடங்குதுன்னா, அவர் வந்து இந்த மெகா கூட்டணிக்கு என்டிஏ வந்துருச்சுன்னு சொல்லி டெல்லியில பேசி முடிவெடுத்த போது டெல்லியில இவர் எதுவுமே சொல்லல, இங்க சென்னைக்கு வந்து எதுவும் சொல்லல. திரு அமித்ஷா அவர்கள் தான் மறுபடியும் வந்து இங்க பேசி தான் அதை சொல்றாரு. அப்படி ஒரு உடன்பாடு ஏற்பட்டதற்கு பிறகு அதற்கு எதிரான சித்தாந்த ரீதியில் உள்ளவர்களை ஊர் ஊரா போய் சொல்றாரு. காங்கிரஸுக்கு நீங்க 3 பேர் ஜெல் ஆயிட்டீங்களா? அத நம்ம கேட்போம். உங்க கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஜெல் ஆயிட்டீங்களா? நம்பகத்தன்மை இல்லங்கற பாஜகவுக்கு திரு எடப்பாடி அரசியலிலே நம்பகத்தன்மை இல்லாம தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்றது? அதே மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்கல, நான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்ல கூட்டணிய அண்ணாமலை மாதிரி கையாளல நயினார் அப்படின்றது, திட்டமிட்டு எங்களை வெளியேற்றி இருக்கிறார் நயினார் அப்படின்ற ஒரு பார்வை. டிடிவி வந்து ரெண்டு பிரஸ் மீட் வைக்கிறாரு. முதல் பிரஸ் மீட்ல அதை இம்ப்ளிசிட்டா சொன்னாலும் அடுத்த பிரஸ் மீட்ல அதை ரொம்ப எவிடென்ட்டா சொல்றாரு, காட்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அண்ணாமலை போல கையாளல அப்படின்னா ஏன், எதனால் அந்த பிணக்கு? அண்ணாமலை கையாண்ட கூட்டணி எடப்பாடி பழனிசாமி 12 சீட்டு தரமாட்டேன் 6 சீட்டு தான்ங்கிறதுனால சீட்டு பேரத்தில் உடைஞ்சதுனால அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமைத்த ஒரு கூட்டணி. இப்ப 20% வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டார். இந்த கூட்டணிக்குள்ள வருவதற்காக தலைமை கொடுத்த வேலை 18% வாக்க ஒரு அணியா கட்டமைச்சு பாஜக தாமரையில 11.4% வாக்க தமிழக பாஜக வரலாற்றிலே பொன் ராதாகிருஷ்ணனோ தமிழிசையோ சிபி ராதாகிருஷ்ணனோ இல்ல கணேசன்ஜியோ யாருமே செய்யாத ஒரு சாதனையை செய்த அண்ணாமலையை 20% வாக்குக்காக அவங்க வந்து தலைவர் போஸ்ட்ல இருந்து மாற்றுறாங்க. அது மாற்றி அந்த கூட்டணிக்கு பொருத்தமான ஒரு தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டிருக்காங்க. அவர் தலைமையின் இதுல தான் அவர் அந்த ரோல்ல தான் அவர் இருக்கிறார். ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி உள்ள வந்ததுமே இவங்களுக்குள்ள முக்கியத்துவம் வந்து குறையுதுங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாகவே தெரியுது. அந்த வகையில் பிரைம் மினிஸ்டர் விசிட்ல நடந்த விஷயத்தின் மூலமா அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. இதுல இன்னொரு விசில அதிமுக பார்த்தா அதிமுக அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான், அவர் தான் அதிமுக. ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் அதிமுக. அதுல டிடிவியும் சசிகலா அம்மையாரும் விலக்கப்பட்டதும் 7% வாக்குகளை இழந்தாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாரின் வாரிசு என்ற அடிப்படையிலும் பரதன் என்ற அடிப்படையிலும் பாராட்டப்பட்ட ஓபிஎஸ் ஒரு முகமாட்டு ஜெயலலிதா பிறகு இவர்தான் இருந்த ஒற்றை தலைமையாட்டு ஓபிஎஸ் நீக்கின பிறகு 13 விழுக்காடு வாக்குகளை அந்த கட்சி இழந்து இன்னைக்கு 20% வாக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்றது மாதிரி ஆனஸ்டா சொல்றோம்னா நாம் பிரச்சாரம் பண்ணி ஏன் தலைமைக்கு கிடைச்ச வாக்குங்கிறது அவருடைய அந்த கிளைமா நம்ம வந்து மறுத்துக்கிட்டு பேச முடியாது. இதுல அவர் பிரச்சாரம் பண்ணி அந்த 20% வாக்கை எடுக்கும் போது தமிழகத்தில் பல பகுதிகளில் பலவிதமான அந்த வாக்குகளோட தன்மை நமக்கு இருந்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டையில எல்லாம் இருந்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4வது நெல்லையில டெபாசிட் போன இடங்கள்லாம் இருந்தது. இந்த 20க்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தான் சிபி சண்முகம், கேபி முனிசாமி, செங்கோட்டையன். அதுல செங்கோட்டையன் முதன்மையானவர். இந்த ஸ்பிளிட்டும் கண்டிப்பா அதிமுகவை பாதிக்கும். எடப்பாடி எவ்வளவு எடுத்திருக்கிறாரு, ஓபிஎஸ் எவ்வளவு எடுத்திருக்கிறாரு, நாளைக்கு செங்கோட்டையன் எவ்வளவு எடுக்க போறாருங்கலாம் பிரச்சனை இல்லை. 40ல் இருந்தது 20க்கு வந்துட்டு. செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்திலே
ரொம்ப உயிர் துடிப்புள்ள ஒரு தலைவராக இருந்தவர். சசிகலா வெர்சஸ் செங்கோட்டையன் பெரிய அளவு மக்களால் பேசப்பட்டவர். புரியுது, நான் இந்த பிளாட்டை புரிஞ்சுக்கிறேன். பிஜேபி ஹைகமாண்ட் அவங்களுடைய திட்டம் தான் இது அப்படின்னா, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து வலுவிழந்துட்டு போற மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்ஷன். பிஜேபி ஹைகமாண்ட் திட்டம்ங்கிறத தினகரனே அடிச்சிடுறாரு. ஒன்னா இருக்கிறதுக்கு தான் அவங்க பண்றாங்கன்னா எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? அதுல தினகரனே அதுல தெளிவா சொல்லிடுறாரு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி ஹைகமாண்ட் தான், பிஜேபி ஹைகமாண்ட் சசிகலாவை தான் சேர்க்க சொல்றாங்கன்னு 900 பேர் சொல்லும் போது அது மாறுபட்ட கருத்து சொன்ன நம்ம தானே தரவுகளோட சரியா இருக்கு. இன்னைக்கும் சசிகலா அம்மையார் வர பிஜேபி ஹைகமாண்ட் போறாங்கன்னா அது வேற ஏதோ ஹிடன் அஜெண்டாவில் போறதா மாதிரி தானே சொல்ல முடியுது. திரு சுவாமிநாதன், எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பிஜேபி ஹைகமாண்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம அவங்கள சொல்லிட்டாலும் கூட இப்ப உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க சமரசம் பண்ணி இருந்திருக்கணும். அமித்ஷா ஒரு ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே எல்லாரும் சேரணும் அப்படின்றத எதிர்பார்த்தாரு. ஆனா உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் சால்வ் பண்ணக்கூடியதா இல்ல அப்படின்றாரு டிடிவி. இல்ல, அதாவது சமரசம் செய்யறதுலதான் பாஜகவுக்கு லாபம். தேர்தலை சந்திக்கிறத அது உடனே நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு எப்படி கூடுதல் சீட்டு கிடைக்கும்? ஏன் இப்ப எல்லாருமே டிசம்பர் அவகாசம் கொடுக்குறாங்க? நான் அதான் முதல் சுற்றுலயுமே கேட்டேன். பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக அரசியல் பண்ணலாம். எவ்வளவு களம் இருக்கு. மாநில அரசை விமர்சிக்கிற அளவுக்கு மத்திய அரசு விமர்சிக்கலாம். இன்னுமே காத்திருக்காங்கன்னா இவர்கள் யார் சொல்லி கூட்டணியை விட்டு வெளியில் வந்தார்களோ அவர்களை நம்பி காத்திருக்காங்க. அவன் இப்ப என்னன்னா அதிமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டிசம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்கு. அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை பயணம் போயிட்டு இருக்காரு. உண்மையிலேயே மக்கள் கூட்டம் கூட்டப்படுகிறதா என்பதை தாண்டி இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியுமே கூட்டத்தை கூட்டிவிட முடியாது. விஜய் அவர்களை தவிர தமிழ்நாட்டுல வேண்டுமானால் இந்த முருகர் மாநாடு மாதிரி உணர்வுபூர்வமாக ஆன்மீக ரீதியாக திரட்ட முடியும். திமுக அதிமுகவால இன்னைக்கு தன்னெழுச்சியாக பெரிய தொண்டர்களை இவ்வளவு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக போகிறார். ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க. அக்னியன் மறுத்தாலும் மறுக்காவிட்டாலும் அதுதான் உண்மை. எப்படியாக இருந்தாலும் பெரிய கூட்டம் வருகிறது. பெரிய எழுச்சியாக அந்த கட்சியினர் மத்தியில் அது இருக்கு. அப்ப இந்த நேரத்துல அதை உடைக்கிறாங்கல்ல. ஓபிஎஸ் வெளியில வர்றாரு, டிடிவி தினகரன் அவர்கள் வெளியில வந்துட்டு நான் வெளியில நிக்கிறேங்கிறார். இது எல்லாமே அதிமுகவோட அந்த பரப்புரை பயணத்தை இப்போதைக்கு நீர்த்து போக செய்திருக்கிற பொழுது வேற வலிமையை பாஜகவுக்கே கூட்டிக்க முடியும். நாளைக்கு 50 சீட்டு தாங்கன்னு அவங்க கேட்கிற இடத்துக்கு வரணும்னா பாத்தீங்கல்ல, பரப்புரையில எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, எவ்வளவு மக்கள் வந்தாங்க, எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டமா இருந்தாங்க மக்கள். தொண்டர்கள்லாம் எங்க பின்னாடி இருக்காங்க, கட்சி ரொம்ப யூனிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மாற்றா பாருங்க, செங்கோட்டையன் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக கிளம்பிட்டாரு, ஓபிஎஸ் வெளியே இருக்காரு, டிடி வெளியே இருக்காரு. உங்க வெற்றி முக்கியம்னா நாங்க இவ்வளவு பேரை இணைக்கணும், எங்களுக்கு கணிசமான சீட்டு தாங்க, நான் உள்ளுதுக்கீட நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படின்னு டிமாண்ட் பண்ற இடத்தை நோக்கி இது பாஜகவை நகர்த்துள்ள ஒரு கட்டத்துல இது பாஜகவினுடைய கரத்தை ஓங்குவதற்கும் வழிவகுக்கலாம் என்பதாகவும் நான் இதை பாக்குறேன். அப்ப அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால்ன்றது திமுக கூட்டணியை தாண்டி முதல்ல உள்ளுக்குள்ள பெரிய சவால் இருக்கு. இதை முதல்ல சமாளிக்கணும் இல்லையா? நிச்சயமா உள்பகைதான் அவருக்கு பெரும்பகை. அதை வீழ்த்தி விட்டுத்தான் அவர் திமுக கூட்டணி பக்கமே நகர முடியும். இப்பொழுதுமே நான் சொல்றேன், ஒவ்வொரு ஊராக போய் அவர் மக்களை சந்திக்க வேண்டிய தேவையை கிடையாது. முதல்ல ஒரு கட்சியினரை சந்திக்கணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பரப்புரை தொடங்குகிற பொழுதுதான் அன்வர் ராஜா வெளியில போனாரு. இந்த பரப்புரை தொடங்குகிற பொழுதுதான் மைத்ரேயன் போன்றவர்கள் திமுக பக்கம் நகர்ந்தாலும் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தான் அவர் முதல்ல சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறதுக்கான கால அவகாசம் இன்னும் இருக்கு. இன்னைக்கு அவர் பரப்புரை வந்தாரு, 545 வாக்குறுதியில இவ்வளவு செஞ்சாங்க, இவ்வளவு செய்யலன்னு இவர் பேசுறதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்க. பட் அந்த உள்ளுக்குள்ள கட்டமைப்பை சரி பண்ணல. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம குறைத்து மதிப்பிடல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கக்கூடிய ஈரோடு முத்துசாமி அதிமுக இருந்து திமுக போனவர் தான். அங்க தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுக இருந்து திமுக போனவர் தான் மாவட்ட செயலாளர். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்திலேயே இன்னைக்கு திமுகவுக்கு தேர்தல் வேலை செய்யக்கூடியவராக மாறி இருக்கார். இதுதான் இந்த ஒவ்வொரு மண்டலத்திலையும் பிராந்தியத்திலையும் அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர்கள், உருவானவர்கள் ஓபிஎஸ் இருக்கலாம், டிடிவி இருக்கலாம், யாரா வேணுமானாலும் இருக்கலாம். முதல்ல உள்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் சரி செய்தால் மட்டும்தான் அதை மீறி வெளியிலிருந்து வரக்கூடிய பகையை அவரால் வீழ்த்த முடியும். திரு அக்னி, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை. முதல்ல அவர் இதை சரி செய்யணும். போய் மக்களை சந்திக்கிறதெல்லாம் தாண்டி திமுக எதிர்க்கிறத தாண்டி உள்ளுக்குள்ளே பாஜகவே ஒரு எதிர்நிலைப்பாட்டுல உள்ளுக்குள்ள வீக்கெண்ட் தான் பண்றாங்க, அவங்களே சமாளிக்கணும் அப்படின்றாரு. உங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ உன் பிரச்சனையே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்க சொல்லுங்க நண்பர் சுவாமிநாதன் அவர்களா. அப்படி கிடையாது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இங்க இவ்வளவு காசு கொடுக்குறாங்க, இது இவ்வளவு தெரிஞ்சவரு அதையும் சேர்த்து சொல்லிட்டோம்னா அது ஒரு தீர்வா இருக்கும். கேட்பது இவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்பது தெரிந்துதான் அவர் பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறாரா என்பது நமக்கு தெரியுமா? கிடையாது. 30 அமைச்சர்ல ஒரு அமைச்சரா இருந்தார், அவ்வளவுதான். ஆனால் இப்படி இவ்வளவு தூரத்துக்கு நம்ம உருவாக்கி விட்டவர் இன்னைக்கு பொதுச் செயலாளர் வந்துட்டாரே அப்படின்னு நமக்கு இந்த மாதிரியான சில நெருடல்கள் இருந்தால் அதற்காக அவர் போகிற பாதைகள்லாம் தவறு அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்னதான் தீர்வு கிடைக்க போகிறது? சரி, அவரை
நீங்க வந்து இதாக்க முடியலன்னு நினைக்கிறீங்க. கரெக்ட். ஆனால் அந்த அதிமுக என்பது அந்த நிறுவனம் அவர்கிட்ட தானே இருக்குது. இப்ப நீங்க என்ன வேணாலும் எள்ளி நகையாடலாம், விமர்சிக்கலாம், அவருக்கு முட்டுக்கட்டை போடலாம், எல்லாம் செய்யலாம். எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டித்தான் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லி நடமாடும் பல்கலைக்கழக நாவலர் நெடுஞ்செழியன் தான் பேரறிஞர் பிறந்த அண்ணா முதலமைச்சரா வரணும்னு நினைச்சாரு. நிறைய படிச்சவரு, ஆனால் அவரால் வர முடியவில்லை. நம்ம பேசலாம் தொடர்ந்து பேசலாம். இதுதான் காலம், அரசியல் யதார்த்தம் அதுதான். பேசலாம் திரு அக்னி. என்ன செய்ய போகிறார் இபிஎஸ் கேட்டா என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்களேன், சஜஷன் சொல்லுங்க. இல்ல நீங்க பாருங்களேன், எல்லா இடத்துலயும் சொல்றீங்க. அதே மாதிரி இப்படி பிரச்சனை இருக்கு, அப்படி பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து நழுவி விட்டாரா அல்லது பயந்து விட்டாரா, ஒதுங்கி விட்டாரா? இல்லை, 1000 அம்பு கணைகளை நீங்க எய்து கொண்டுதான் இருக்கிறீங்க. எஞ்சிக்கிட்டே இருங்க. சரி, நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு அப்புறமா டிடிவி தினகரன் சொன்ன அந்த நினைத்து பார்க்க முடியாத கூட்டணி, அது என்ன கூட்டணியாக இருக்கும், அதற்கான வாய்ப்புகள் என்னென்ன, இன்னும் விஜய் பிராக்ஷன் இன்னும் அவர் ஓப்பனா வச்சிருக்காரு, அந்த ஆப்ஷன் இருக்கு, ஒருவேளை அவர்களோட செல்வார்களா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்ல சவால் இருக்கா, அதெல்லாமே கூட நம்ம பேசலாம். திரு சுவாமிநாதன், திரு டிடிவி அவர்கள் நீங்க பேசும்போது 2019 2021 என்ன தாக்கத்தை உருவாக்கணுமோ அதே மாதிரியான தாக்கம் இந்த முறை 2026 இருக்கும் அப்படின்னு டிடிவி சொல்றாரு. அதன் மூலமா அவர் என்ன சொல்ல வராரு? அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கூட்டணி வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன கூட்டணிக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, யாரெல்லாம் சேருவாங்க? நிச்சயமா வேறு வழியே இல்லை என்றால் அவர்கள் தேர்தலை சந்திக்க தான் வேணும். தேர்தலை அவர்கள் சந்திப்பதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி சாய்ஸா விஜய் இருப்பார். விஜய் ஒருவேளை அவர்களோடு சேர்ந்து விட்டார் என்று சொன்னால், அவர்கள் விஜயால் சேர்க்கப்பட்டுக் கொண்டார்கள். ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் விஜயோடு சேருவாங்க. யாரெல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, இப்போதைக்கு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவர்கள் 2 பேரும் கண்டிப்பா இடம்பெறுவாங்க. இந்த அணியில உறுதிப்படுத்தப்படலைன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல என்னன்னா, டிசம்பர் வரைக்கும் அவர் அவகாசம் கொடுத்திருக்காரு. அதுக்கிடையில இதுல எந்த நேரத்திலையும் இந்த கூட்டணி சேருவதற்கான, மீண்டும் போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்படி ஒருவேளை வாய்ப்பு இல்லாத பட்சத்துல டிடிவி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நிச்சயமா விஜயை நோக்கி முடிவெடுப்பாங்க. மற்றபடி செங்கோட்டையன் அவர்கள் தனியா கிளிர்த்தெழுந்து இது ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு அப்படி தோன்றவில்லை அவருடைய நடவடிக்கைகள். ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் பார்க்கலாம், அவர் பொதுச் செயலாளருக்கு கெடு கொடுத்தார் என்று வைத்துக் கொண்டால் கூட, அவர்கிட்ட பக்கத்துல 5-6 மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலோ அல்லது ஒரு 5-6 முன்னாள் அமைச்சர்களை திரட்டி கொண்டு அவர் அதை பேசல. சாதாரண ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், இப்படிதான் ஆட்கள் இருக்காங்க. ஒரு சத்யபாமா மட்டும்தான் முன்னாள் இருந்தாங்க. அந்த பண்ணாரி எம்எல்ஏ கூட முதல் நாள் ஆலோசனை கூட்டத்தில் இருந்தார், மறுநாள் பிரஸ் மீட்ல இல்ல. சோ செங்கோட்டையன் அவர்கள் அப்படி வலுவாக அதை பெரிய ஒரு அணியாக உருவாக்கி விடுவார் என்பதாக எனக்கு இந்த நிமிடத்துல தோன்றல. போக அது மாறலாம். ஆனா ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் போன்றவர்கள் நிச்சயமாக விஜய் அணியில் இடம்பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படியே காலம் போச்சுனா அப்படி போனா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலா அமையலாம். நான் இப்படி சொல்றதுனால அக்னி அண்ணன் வருத்தப்படலாம். ஆனா நான் உண்மையிலேயே சொல்ற, அக்னி அண்ணன் ஒரு விஷயம் பேசுகிற பொழுது என்கிட்ட குறுக்கிட்டாங்க. அதுக்காக நான் என்னை சொல்றதுனால சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பொதுச் செயலாளர் என்கிற ஒரு உயர்ந்த நிலையில ஒரு சாதாரண ஊராட்சி செயலாளராக இருந்து வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுல நம்ம உண்மையிலே அவருடைய உழைப்பை மதிக்கணும். படத்துல சொல்லுவாங்க, 10 பேரை அடிச்சு டானானவங்களோட நான் அடிச்ச 10 பேரை டான்கிற மாதிரி அவர் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலான்னு பெரிய பெரிய டான்கள் எல்லாம் இப்பதான் அக்னி கொஞ்சம் சிரிக்கிறார். அதனால அப்படியே விட்டுருவார் நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி வந்து அவர் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் செய்தார். எல்லாமே மாற்று கருத்து இல்ல. பட் இன்னைக்கு களம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமாக உள்வாங்கணும். திமுகவுக்கு எதிராக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. இன்னைக்கு என்னதான் மகளிர் உரிமை தொகை கிடைத்திருந்தாலும் கூட, பல நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் கூட, லாண்ட் ஆர்டர் இஷ்யூல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. திரு அக்னி, இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருவேளை விஜயோட போனாங்கன்னா அது அதிமுக நெருக்கடியாவே பெரிய பிரச்சனையா கூட இருக்கும் அப்படின்றாரு திரு சுவாமிநாதன். நீங்க என்ன அரசியல் வியூகங்கள் சக்கரங்களை சொல்லன்றனாலும் அதை தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கொள்வார், கிரெடிட்லாம் கொடுத்துட்டாரு, வெற்றியும் பெறுவார். சரிங்களா? அதனால நீங்க எங்க போனாலும் வந்து அவரை பழிதூற்றுவது, அவருக்கு வந்து முட்டுக்கட்டை போடுவதே நம்மளுடைய அரசியல் ஆகையினால நான் வந்து பத்திரிகையாளரை சொல்லல. பத்திரிகையாளர் எப்படி முட்டுக்கட்டை போட முடியும்? நம்ம கருத்தை தான் சொல்ல முடியும். ஆனால் தலைவர்களை தான் சொல்றேன் நான். இல்ல அவரை நாங்க ஏத்துக்கிறல அப்படின்னு சொன்னால், நீ அது ஏத்துக்கிறதுனாலதான் இத்தனை கட்சிகள் வந்தது, இத்தனை பேர். அதனாலதான் நீங்க அங்க போனீங்க. இவர் அங்க போனதுனால தானே நீங்க இந்த மாதிரி முரண்பாடு. இவைகள் எல்லாவற்றையும் அதிமுக எதிர்கொள்ளும் மக்கள் ஆதரவோடு. இன்னைக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் போனாரு அப்படின்றீங்க? ஆமா, எதிர்கட்சி இது வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய இதை சொல்லித்தானே வெற்றி பெற முடியும். அதுக்காகத்தான் போறாங்க. திரு ரவீந்திரன், இப்ப 2019 2021 மாதிரி அந்த மாதிரியான தாக்கத்தை அமமுக உருவாக்கும் அப்படின்றாரு டிடிவி. அது மிகப்பெரிய ஸ்பாய்லர்ஸா இருந்தது அந்த 2 எலெக்ஷன்ஸ்லயும்.
இந்த முறையும் அந்த மாதிரி தாக்கம் அப்படின்னா என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வராரு டிடி? அதாவது தங்களோட ஆதரவு இல்லைன்னா டெல்டா அப்பர் சவுத்தில் திமுக அணிக்கு போட்டி கொடுக்க முடியாதுங்கிறதான் அவர் சொல்றாரு. எங்களுடைய சப்போர்ட் இல்லாம உங்களால வெற்றி பெற முடியாது, போட்டி கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு பண்றாரா? அவர் தன்னை கிளைம் பண்றதுல தப்பு இல்லையே, தான் ஒரு பெரிய சக்தின்னு ஒருத்தர் கிளைம் பண்றதுல தப்பு இல்லையே. மற்றபடி அவர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி அவர் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டார். அண்ணனுக்கு சிறு குறுக்கீடு, டெல்டான்னு சொல்றாரு, அப்புறம் ஏன் நம்ம கோவில்பேட்டில் போய் நின்றோம்? அப்பர் சவுத்துல வருதுல்ல, அப்புறம் ஏன் நம்ம அதுல வெற்றி பெற முடியல? சரி, ரெண்டாவது வந்தாருல்ல, சீமான் மூணாவது தான் போவாரு, கமலஹாசனும் தினகரனும் ரெண்டாவது வருவாங்க. நான் சொன்னது கரெக்டா வந்தது இல்ல தம்பி. சோ அந்த இடத்துக்குள்ள தினகரன் இன்னைக்கு வேற ஆப்ஷன் இல்லாதனால விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. தமிழக முதல்வர் ஸ்டாலினை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இரட்டை தலைவராக ஒருத்தராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை சந்திச்சிட்டு அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்பது 3 முறை சந்திச்சிருக்கிறாரு. டாங்கிபிளா கிளியரா டிஎம்கே ஆப்ஷனை ஓபிஎஸ் ஓபன் பண்ணியிருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குங்கிறத மு.க. ஸ்டாலினை ரெகனைஸ் பண்ணியிருக்கிறாரு. இது டாங்கிபிளா எவிடன்ஸோடு கூடிய சம்பவம். அதே மாதிரி தினகரன் விஜயை புகழ்ந்து பேசி விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காருங்கிறதும் உண்மை. இதே வேளையில ஓபிஎஸ் அவர்கள் விஜய் மாநாட்டில் பாசிட்டிவா எதுவும் இல்லைன்னு கடுமையா பேசினது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய இதையும் அவர் பதிவு பண்ணாருங்கிறதையும் நாம டிடிவி ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் கூட வராருன்னு வச்சுக்கோங்க. இப்ப விஜயோட ஆப்ஷனை டிடிவி நாடலாம், ஓபிஎஸ்க்கு அது எப்படி உடன்பாடா இருக்கும்? அதுதான் ஓபிஎஸ் இல்லன்னு நான் சொல்றேன். சரி, ஓபிஎஸ் டிஎம்கே ஆப்ஷன் அல்லது வழக்குல ஏதாவது நடந்துராதா நாம மீண்டும் டிஎம்கே ஆப்ஷன் ஸ்டாலின் எதுக்கு பார்த்தாரு அவரு? இதைத்தான் நானும் சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? செந்தில் பாலாஜி கிரெடிபிலிட்டி என்னாச்சு? அனிதா ராதாகிருஷ்ணன் கிரெடிபிலிட்டி என்னாச்சு? ஆனா கட்சியில சேர்ந்துட்டாங்க. அங்க எக்ஸ்சிஎம்ங்கிறது இருக்கலாம், பட் இந்த இடத்துக்குள்ள திராவிட இயக்கம் பெரியார் அண்ணா பெரியாரையே இது பெரியார் மண்ணுன்னு ஒருத்தர் சொல்லும் போது பெரியார் மண்ணுன்னு சொல்லி ஸ்டாலின் தான் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாருன்னு போறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அது ஓபிஎஸ் எடுக்க வேண்டிய முடிவு. என்னோட கருத்தா தான் சொல்றேன், இது பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணுன்னு சிலர் பெரியாரே இன்னைக்கு விமர்சனம் வரும்போது திராவிட இயக்கத்தை காப்பாத்துறதுக்கு ஏன் ஓபிஎஸ் முயற்சி பண்ணக்கூடாது? என்ன குறுக்கிட விரும்புனீங்க அவர் பேசும்போது? இல்ல, இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது இங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான பிரச்சனை அது கிடையாது. இவங்க திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அல்லது அதற்கு அப்படியே சார்ந்து அரசியல் நடத்தணும்ன்ற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றீங்க? அது என்ன பஞ்சமா பாதகமா? செந்தில் பாலாஜி பழனியப்பன் 3 முறை முதலமைச்சரா? திரு செந்தில் பாலாஜி 3 முறை முதலமைச்சராக ஆக்கினாங்களா? இறுதி சுற்று, அதனால எல்லாரும் சுருக்கமா பேசணும்னு எதிர்பார்க்கிறேன். திரு துரைக்கண்ணன், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க, உங்களுடைய கருத்து பதிவோட நம்ம சம பண்ணிடலாம். மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைப்பார் அப்படிங்கிறது 100% ஏற்றுக்கொள்ள முடியாதது யாருமே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்கமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான். அந்த எண்ணமும் உணர்வும் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளாக இருக்கிறது. கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கலாம், திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு பிறகு தொய்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட திமுக எதிர்ப்புணர்வு இன்னும் கலந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திரு ஓபிஎஸ் நடத்துகிற அந்த தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள், உரிமை மீட்பு குழுவில் இருக்கிறவர்களும் காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு இருப்பவர்கள். அப்புறம் சிஎம் போய் 3 வாட்டி பார்க்கணும் நான் சொல்றேன். அதுதான் சொன்னார், அவரே பொதுவெளியில் சொன்னார். 2 முறை சந்தித்தது என்பது தற்செயலாக நடைபயிற்சியின் போது, ஒரு முறை வீட்டில் போய் சந்தித்தது என்பது அவர் சொல்றார். அவர் உடல்நல குறைவாக இருந்த போது மருத்துவமனைக்கு வர்றேன்னு சொன்னாரு. உதவியாளர் நீங்க எது வேணா நடக்கலாம்ப்பா. நீங்க அரசியலில் தலைவர்கள் சந்தித்தது மரியாதை நிமித்தமான சந்திப்ப, உடன்பாடு வரும் திமுகவோடு போவார் என்பது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம் இல்ல. இந்த மரியாதைக்குரிய சகோதரர் சுவாமிநாதன் சொன்னாரு, செங்கோட்டை முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ இல்லைன்னு. இவர்களோட வலிமை மிக்கவர்கள் தான் அந்த ஒன்றிய நகர செயலாளர்கள், அதிமுகவினுடைய ஒன்றிய நகர செயலாளர்கள். அவங்க தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு. அவங்க ஆயிரக்கணக்கான பேர் செங்கோட்டை முன்னாடி இருக்காங்க. அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிச்சயம் மாற்றத்தை கொடுப்பாங்க. டிடிவி சொன்ன மெகா கூட்டணி வரும். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு 7 விழுக்காடு அதிமுக தொண்டர்கள் ஸ்டாலினை நோக்கி போயிருக்கிறார்கள். அதிமுகவில் பலனில்லை என்று கருதக்கூடிய நான் பெனிஃபிஷரி காஸ்ட்
ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1% இருந்த கட்சியிடம் 7% பெயர்க்கிறார்கள். ஆக 20% வாக்குகள் அதிமுக சிதறியதில் திராவிட இயக்கம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெரிய அளவு 7% பெயர்க்கிறார்கள் என்பது உண்மை. எல்லா தொண்டர்களும் ஒரே மாதிரி கிடையாது என்பதையும் துரைக்கண்ணா உணர வேண்டும். பேசியிருக்கேன் விக்கிரவாண்டியிலையும் விக்கிரவாண்டியிலையும் கிழக்கிலையும் அந்த எடப்பாடியினுடைய முடிவு சரியில்லைன்னு திமுகவுக்கு வாக்கு போட்டிருக்காங்க. அதிமுக பாஜக பின்னணியில என்ன, நீ அடுத்து என்ன நடக்கும் டிசம்பருக்குள்ள நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ரைட், திரு அக்னீஸ்வரன், என்ன அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் டிசம்பருக்குள்ள அப்படின்னா நிறைய இந்த பக்கம் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. இபிஎஸ் தரப்புல இருந்து, அதிமுக தரப்புல இருந்து என்ன அடுத்த கட்ட நகர்வா இருக்கும்? இது ஜனவரிக்குள் அதற்கு எல்லாவற்றிற்கும் அதிமுகவின் தலைமை தீர்வு காணும். இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கானதல்ல. அது அவர்கள் தங்கள் கட்சிகளை நிலைநாட்டிக் கொள்வதற்காக செயல்படுகிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கிறேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதிமுக அதில் வென்று காட்டியதுதான் வரலாறு ஒழிய துவண்டு கிடக்கிற கட்சி அது கிடையாது. அறிவிப்பு ஏதேனும் இருக்கிறதா திரு துரைக்கண்ணா? ஏதேனும் அறிவிப்புக்கான வாய்ப்பு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பணம் படைத்தவன் திரைப்படத்துல 2 லைன், திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். இது பெற்றான் பாடல். இது அந்த கட்சி ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும். இது தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும். இருவரும் தலைவர்கள், செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆருடைய வழியில் அந்த கட்சி போகணுங்கிற விருப்பம் தான் வெளியேறிய தலைவர்களுக்கு. அதை உணர்ந்து இந்த முடிவை எடுப்பார்கள். நன்றி. விருந்தினர்கள் 4 பேருக்கு நன்றி. மீண்டும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.